சொல்லுவாங்க, "நீ வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னுவாங்க." எனக்கு அதுக்கு அர்த்தங்கள்லாம் அவ்வளவா தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு நார்மலா கேட்டாங்க. அந்த மாரின்னு. அந்த மேக்கப்பயே அவங்க கேன்சல் பண்ணாங்க அந்த இது. கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் எனக்கெல்லாம் உட்கார கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். நின்னு பேச கூட எனக்கு யார்கிட்டயும் டைம் இருக்காது. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்கீங்க. இந்த சொசைட்டில ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்? டிகிரி வந்து நம்மளோட அறிவு வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் தானே தவிர, அது வந்து பிஸ்னஸாக கொண்டு போக முடியாது. நம்மளோட கைத்தொழில் மட்டும்தான் நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். எங்கள் வீட்டுக்கு நீ வர்றத நாங்கள்லாம் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி எங்கள் மாமியார் வீட்டு சைடு எல்லாமே சொல்லுவாங்க. பசங்க கொடுத்து வச்ச பசங்கக்கா. பையன் அதான் சொல்லுவான், அம்மா நீ வந்து ஜீன்ஸ் போட்டால் டேடி, சுடிதார் போட்டால் மம்மி அப்படின்னுவான். நான் வந்து ரொம்ப தள்ளாடுற வயசுலயும் நான் வந்து என்கிட்ட சிஸ்ஸர் இருக்கு, கோம் இருக்கு. ஹேர் கட் பண்ணியாவது நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. உங்களோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எது ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு? சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. நீங்க தனிமையா இருக்கும்போது என்ன உணர்ந்தீங்க மேம்? ஏன்னா அப்போ உங்க கூட ஹஸ்பண்டும் இல்ல, உங்க பசங்களையும் ஹாஸ்டல் அனுப்பிட்டீங்க. ஸோ அந்த தனிமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா பசங்க தான் மெயின். வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறது 2 குட்டீஸ். ஏன்னா இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு அம்மா இருக்காங்கன்ற அந்த நம்பிக்கையில தான் எந்திரிக்கிறாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. இன்னுமே என் பையன் வந்து என்னை டிபெண்ட் பண்ணுவான். அம்மா நான் என்ன பண்றேன். பாப்பா வந்து அந்த அளவுக்கு என்ன இது பண்ண மாட்டா, அவளே தனியா இது பண்ணுவான். இவன் ஒவ்வொரு விஷயமும் என்னை கேட்டு கேட்டு செய்வான். அம்மா நம்ம இது பண்ணலாமா, அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு செய்வான். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும். இதை தான் யோசிக்க தான். அதே மாதிரி நான் ரொம்ப பிஸியாவே இருப்பேன். இப்பதான் காம்படிஷன்லாம் ஹெவியாச்சு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் எனக்கெல்லாம் உட்கார கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் ஓகே தான். பட் ஆனால் வந்து அப்போ அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நின்று பேச கூட எனக்கு யார்கிட்டையும் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு நான் பிஸியாக வச்சுக்கிட்டேன். நான் பிஸியாக வச்சுக்கிட்டதால எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் எனக்கு சரியா படல, தெரியல. ஓகே மேம். ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்கீங்க. இந்த சொசைட்டில ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்? கண்டிப்பா கஷ்டம்தான். அதாவது நான் பிஎஸ்சி சைக்காலஜின்னு ஒன்று படிச்சிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல தான் படிச்சது. கல்யாணம் ஆகும்போது படித்தேன். அவர் இறக்கும்போது அந்த கோர்ஸ் நான் பிஎஸ்சி முடிக்கிறேன், சைக்காலஜி முடிக்கிறேன். ஸோ எனக்கு சைக்காலஜி படித்ததால என்னால் வந்து உணர முடிஞ்சது, ஒருத்தர் வந்து எந்த ஃபோக்கஸ்க்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதோ கொள்றதோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்துடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சில ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீ வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னுவாங்க. எனக்கு அதுக்கு அர்த்தங்கள்லாம் அவ்வளவா தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். அப்புறம் வீட்டில் வந்து கேட்பேன், அம்மா இதுக்கு என்ன மீனிங்னா, எதையும் பிடிக்கெடுத்து பேச மாட்டேன் அப்படின்றது தான் மீனிங் அதுக்கு அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு இந்த மீனிங்கு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட பேசுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்காம நம்மளோட ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா எங்கேயும் விழாம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு தனியா வீடு தேடுறது எவ்வளவு கஷ்டமா? ஒரு சிங்கிள் பேரண்டா ஆமா, ரொம்ப கஷ்டம். ஆமா, ஃபர்ஸ்ட் வார்த்தையே வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்பாங்க. நானும் அம்மா பசங்க அப்படின்னும் போதே ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஒரு ஈவெண்ட் ஒன்று மேக்கப்புக்காக புக் பண்ணியிருந்தாங்க. எடுத்த உடனேயே ஒரு கழுத்துல அதை தானே பார்ப்பாங்க, மெட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நார்மலாக கேட்டாங்க. அந்த மாதிரி அந்த மேக்கப்பே அவங்க கேன்சல் பண்ணாங்க. அந்த இதுவே எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மேக்கப்பே கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஆனால் நான் கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் 10,000+ நான் பிரைடல் மேக்கப் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே போய் பண்ணிகிட்டு இருக்கேன். இது தாய்லாந்துலேயும் நான் போய் மேக்கப் வந்து ஏற்கனவே 5 இயர்ஸ் பேக் போய் பண்ணேன். அதே தாய்லாந்துலேருந்து ரெஃபரல் மூலமாக இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து போய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த நெகட்டிவ் தாட்லேயே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைம்.
அதுக்கப்புறம் தான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ சரடு மாதிரி ஒன்று போட்டுக்கோ, நெத்தியில பொட்டு வச்சுக்கோ, இங்கே பொட்டு வச்சுக்கோ, அப்பத்தி யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் அது எல்லாமே பண்றேன். நான் பூவும் வச்சுக்குவேன், பொட்டும் வச்சுக்குவேன். எங்க மாமியார் வீட்லயும் எனக்கு எதுவும் சொல்லல. அந்த டைம்லயும் சரி, இப்பயும் சரி, இன்னைக்கும் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல என்ன ஃபங்ஷன்னாலும் நான் கலந்துக்குவேன். அவங்களுக்கே என் பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பார்ப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்லும்போது இது எல்லாமே 2000ல தானே மேம்? இப்ப இப்ப நான் சொல்றது இந்த கேன்சல் ஆனது 2008ன்னு நினைக்கிறேன். 8 9லயோ தான். அந்த ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்பல்லாம் அந்த மாரிலாம் யாரும் இல்ல. இந்த மாரி நெகட்டிவா சொல்றது, அந்த மாரிலாம் யாரும் கிடையாது. அப்ப சொல்றேன். அந்த மாரி ஏன்னா ஒரு சிலர் அந்த சாஸ்திரம் அந்த மாரிலாம் பார்க்குறவங்க. ஆனா அதே அதே லைன்ல இருக்கவங்களே நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. "நிரஞ்சனா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீ இது பண்ணிக்காத" அப்படின்னுவாங்க. எல்லாம் 5 விரலும் ஒண்ணா இல்லல்ல. சொசைட்டில இருக்கவங்களும் அப்படிதான் மேம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் மைண்ட் செட் இருக்கும். அந்த மாரி அந்த எனக்கு மைண்ட் செட்டோட இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் மேம். கஷ்டமானது. அவங்களும் மாறல. ஒரு 10 அவங்களோட இயர்ஸ் mindset பேக் உம் இருக்கும் மாறல. இந்த மாரி நடந்தது. பட் ஆனா வந்து இன்னைக்கும் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நான் அந்த கூரப்படவ சொருகும்போதே பிளஸ் பண்ணிட்டு தான் சொருகுவோம். இன்னைக்கு என்ன என்ன என் கையால பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு குழந்தையோட ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் புக் பண்ணுவாங்க, மேரேஜுக்கு புக் பண்ணுவாங்க, சீமந்தத்துக்கு புக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு புக் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஹாப்பி எனக்கு. என்னோட ஆர்டரையா கேன்சல் பண்றீங்க? நான் வரிசையா எல்லாருக்கும் பண்ணி காட்டுறேன்டான்ற ஆமா. மாரி இருக்கு மேம். ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லா நம்மள தெரிஞ்சிருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எஸ் மேம். உங்களோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எது ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு மேம்? என் பசங்க தான். பசங்க மட்டும். பசங்க தான். வேற யாரும் கிடையாது. அவங்களுக்காக ஓட ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஓடுவேன். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுவேன். சொல்லும்போது ஆம்பளை மாதிரி ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இல்ல நீங்க ஒரு பெண்ணா தான் ஓடிட்டு இருக்கீங்க. பெண் கண்டிப்பா. சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்க. அத கண்டிப்பா. சொல்லலாம். பெருமையாவே சொல்லலாம். கண்டிப்பா. என் பையன் அதான் சொல்லுவான். அம்மா நீ வந்து ஜீன்ஸ் போட்டா டாடி, சுடிதார் போட்டா மம்மி அப்படின்னுவான். அவன் எப்பவுமே அந்த வேர்ட யூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு இருந்திருக்கீங்க மேம். உங்களுக்கு ஒரு அப்பாவாவும் சரி, அம்மாவாவும் சரி கண்டிப்பா. இருந்திருக்கீங்க. மேம் நீங்க அப்ப சூசைட் பண்ண போகும்போது உங்க பசங்களுக்கு நீங்க சூசைட் தான் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியாது. இப்போ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அத சொல்லியிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அம்மா நீங்க அந்த முடிவு எடுத்திருந்தா நாங்க இன்னைக்கு இப்படி வந்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு அந்த மாரி சொல்லியிருக்காங்க அவங்க. இப்ப பார்த்த எதுவுமே பார்த்திருக்க முடியாது. உங்களோட அச்சீவ்மெண்ட் ஆகட்டும், உங்க பசங்களோட அச்சீவ்மெண்ட் ஆகட்டும். நான் அததான் சொல்லுவேன். படிப்பு மட்டும் நான் ஆக்சுவலி வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு டிகிரியும் குடுத்துருக்கேன். ஒரு கைத்தொழிலும் குடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட டிகிரி எனக்கு எதுவும் பண்ணல. சொசைட்டில வந்து யாரை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றத டிகிரி எனக்கு சொல்லிக் குடுத்தது. என்னோட கைத்தொழில் என் 2 பசங்களையும் காப்பாத்துச்சு. ஸோ டிகிரி வந்து நம்மளோட அறிவு வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் தானே தவிர, அது வந்து பிசினஸா கொண்டு போக முடியாது. நம்மளோட கைத்தொழில் மட்டும் தான் நம்மள வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ அதனால பையனுக்கு வந்து கேமராவ பத்தி சொல்லிக் குடுத்துருக்கேன். பொண்ணுக்கு வந்து மேக்கப் சொல்லிக் குடுத்துருக்கேன். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, படிப்பு மட்டும் போதாது, கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா. சொல்லியிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு உதவியும் செஞ்சிருக்கு. கண்டிப்பா. நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு கைத்தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னைக்கும் அவன் போய் அங்க போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு, இங்க வர ஆர்டர்ஸ்லாம் எடுத்து இங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். விஷ்ணு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அங்கேயுமே ஈவென்ட்ஸ்லாம் வந்ததுன்னா, அங்கேயும் லண்டன்லயும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ஆனா ஃபோக்கஸ் அதுல போயிடக்கூடாதுன்னு மட்டும் ரொம்ப ஃபோக்கஸா கேமரா உள்ளயே போயிறாத. பட் டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க டிகிரி அந்த டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியிருந்தான். ஸோ அங்க எம்பிஏ முடிச்சாச்சு அங்க. அவங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டாங்களா மேம்? இல்ல எல்லா கஷ்டமும் கஷ்டம் தெரியும். தெரிஞ்சிருச்சா? தெரியும். கஷ்டம் தெரியும். இப்ப கூட அவன் சொல்லுவான், "அம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா. நான் நான் வந்துடுறேம்மா. நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." என்ன அங்க லண்டனே வர சொல்லிட்டான். எனக்கு அம்மா இருக்காங்க. ஸோ அம்மா வந்து இப்ப அவங்களுக்கும் 65 ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்ப எனக்கு குழந்தை மாரி. எப்படி அவங்கள நான் பார்த்தேனோ, அதே மாரி அம்மாவ நான் பார்த்துக்கணும். ஸோ அதனால அம்மாக்காக நான் எங்கேயுமே வரா மாரியே இல்ல அப்படின்னு. அப்ப பையன் மட்டும் சொல்லுவான், "நான் அம்மம்மாவ கூட்டிட்டு போறேன்" அப்படின்னுவான். "நீ அம்மம்மாவ கூட கூட்டிட்டு போ. நான் அவங்கள விட்டு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ
ஃப்யூச்சர்ல பசங்க இங்க வந்து செட்டில் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஆனா இப்ப வர பசங்கள்லாம் வந்துட்டு அங்க செட்டில் ஆக தான் பார்க்குறாங்களே தவிர, இந்தியாவுக்கு வர ஐடியா இல்ல அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என்னை உங்க விட்டு பையனுக்கு நீங்க போனாலும் சரி. ஆல்ரெடி ஹாஸ்டல்ல போட்டீங்க. இவ்வளவு நாள் அம்மாவை பிரிஞ்சே இருந்திருக்கோம். படிச்சிருக்கோம். வெளியிலேயே தான் இருந்திருக்கோம். இப்ப படிச்சு முடிச்சாச்சு. இப்ப அம்மா கூட இருக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வராங்க. இருக்கு. பட் ஆனா அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர்ல இருக்கு இல்லையா? ஸோ என்னை மட்டும் டிபெண்ட் பண்ணாம உன்னோட ஃபியூச்சரை பாருன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். மேம் உங்களோட ஃபியூச்சர் அவங்களா இருக்கும்போது அவங்களோட ஃபியூச்சர் நீங்களா இருக்கிறது தப்பு இல்லையே மேம். இல்லம்மா, இப்ப வந்து எந்த ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளைங்கள நம்பி டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு அம்மா அப்பாவும் இருந்ததே கிடையாது. இப்ப எங்க அம்மா அப்பா என்ன டிபெண்ட் பண்ணி அவங்க இல்ல. எப்படியோ போகும் அப்படின்ற மாதிரி. பட் நானும் வந்து அவங்க 2 பேரை டிபெண்ட் பண்ணியும் இல்லை. இவங்க நம்ம நல்லா படிக்க வச்சிட்டோம், நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு. நான் வந்து ரொம்ப தள்ளாடுற வயசுலயும் நான் வந்து என்கிட்ட சிஸ்ஸர் இருக்கு, கோம் இருக்கு. ஸோ ஹேர் கட் பண்ணியாவது நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அதனால யாரையும் நம்பி நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும், அங்கே போய் உட்காரணும்லாம் நான் ஒரு பொழுதும் நினச்சதே கிடையாது. பசங்களை நான் இது பண்ண மாட்டேன். மற்றவங்க கிட்டேயும் கையேந்தி நிக்கல. இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் இப்படிதான் கொடுத்துருக்கேன் இது கையை, யார்கிட்டையும் இப்படி நீட்டினது கிடையாது. ஸோ கடவுளும் அந்த மாதிரி வச்சிருக்காரு எனக்கு. ஆரம்பத்துல உங்களை பெரிய கைன்னு சொன்னது தப்பு இல்லை போல மேம். நீங்க உண்மையாவே பெரிய கை தான் மேம். உங்க ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க மேம்? நிறைய சப்போர்ட். எங்க அம்மா எல்லாம் உண்மையாவே கோவில் கட்டணும். அதே மாதிரி ரொம்ப பொறுமைசாலி எங்க அம்மாலாம். எங்க அப்பாட்டெல்லாம் வாழ்ந்ததே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அம்மா 16 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பாவுக்கு அப்போ 32 வயசு. ஸோ ரொம்ப கோவக்கார ஃபேமிலி இவங்க இது. ஸோ எப்படி சொல்ல, அப்பா மிலிட்ரியில் இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் கோவம் வந்துடும், அடிச்சிருவாங்க அந்த மாதிரி. அந்த 16 வயசுல இருந்தால் இன்னமும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொறுமை. அவர் சாகுற வரைக்குமோ அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்டதெல்லாம் சமைச்சு போட்டு இருந்தவங்க. இன்னைக்கும் வந்து அப்பா நினைக்காத நாள்ல அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கானா ஒரு சிலர் ஒன்று டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை எங்கன்னா போயிடுவாங்க. பட் ஆனால் அம்மா அம்மா வந்து அப்பா கூட இருந்து எங்களுக்கும் இன்னைக்கு சப்போர்ட்டாக இருந்து என் பசங்களுக்கும் இன்னைக்கு சப்போர்ட்டாக இருந்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கும் அந்த மாதிரி. மேம் உங்களோட நிலைமையாகட்டும், உங்க பசங்க படிச்சு இப்ப பெரிய ஆளா இருக்கிறதாகட்டும், இதையெல்லாம் உங்க கூட ஒரு உங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தாருன்னா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னைக்கும் எங்க மாமியார் வீட்டு சைடுலாம் வந்துட்டு அதான் என் பிள்ளை இருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த பசங்களெல்லாம் படிக்க வச்சிருப்பானான்னு தெரியாது. பட் நீ வந்து சூப்பரா கொண்டு வந்துட்டம்மா. எங்க சின்ன மாமனாராகட்டும், எங்க நாத்தனாரா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருந்தா போலீஸ் ஆக்கியிருப்பான், வேற ஒன்றும் இல்லை. பசங்களெல்லாம் இந்த என்ன பிடிக்குதுன்னு படிக்க வச்சிருப்பானான்னு தெரியாது. பட் நீ வந்து அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிட்ட. பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் ஒன்று. அதான் எங்கள் வீட்டுக்கு நீ வர்றத நாங்கள்லாம் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடு எல்லாமே சொல்லுவாங்க. பசங்க கொடுத்து வச்ச பசங்கக்கா, நல்ல பசங்க, நல்லா படிக்க வச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். அதான் எங்கள் நாத்தனாரே சொல்லுவாங்க, எங்கள் அண்ணா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு. அவங்களும் நல்ல நல்ல ஃபேமிலி அந்த மாதிரி தான். எல்லாமே ஊரில் இருக்காங்க. மேம் இப்போ உங்க பசங்களும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்க கூட வந்துருவாங்க. நீங்களும் உங்க பசங்களும் ஜாலியா இருங்க மேம். நீங்க இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் பிரேக் விடுங்க, ஜாலியா இருங்க. அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு கண்டிப்பா என் இந்த இண்டஸ்ட்ரியை கலக்குங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாழவே தொடங்க போறேன். புதுசா ஒரு வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களாம் வந்து செட்டில் ஆனோன்னா அதுக்கப்புறம் தான் அம்மா வாழ ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. என்ஜாய் பண்ணுமா அப்படின்னுவாங்க. என்ஜாய் பண்ணுமா இல்ல என்ஜாய் பண்றோமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க மேம். நீங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா மேம் நீங்க சொல்லும் போது நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும் மேம். நீங்க ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நமக்கு ஒரு துணை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர தாட் எல்லாருக்கும் வரும். அதை முடிவும் எடுக்கிறாங்க. அந்த ஒரு முடிவுல ஒரு திருப்பம் இருக்கணும் அப்படின்றத நீங்க இவ்வளவு அழகா எங்களுக்காக சொன்னீங்க. உங்களை பார்த்து அந்த மைண்ட் செட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் மாறினாலும் கூட உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை இந்த நேரத்துல எங்க கூட ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப்
செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.